சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு பாசிட்டிவான வைப் வந்துருங்க. குறிப்பாக அவரோட படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஊரே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி செலிப்ரேட் பண்ணோம். அவருக்கு கட் அவுட் வைக்கிறது என்ன, பால் அபிஷேகம் பண்ணுறது என்ன, பேண்ட் வச்சு டான்ஸ் ஆடுறது என்ன, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாங்க. குறிப்பாக அவரோட ஷார்ட் படத்தில் ஸ்க்ரீனில் வருது அப்படின்னா விசில் சத்தத்தில் தியேட்டரே அதிரும். இந்த மாதிரி எத்தனையோ ஹிட்டான படங்களை அவர் கொடுத்துருக்காரு. இதில் குறிப்பாக நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற இந்த ஒரு டைலாக்குக்காகவே 10-15 தடவை தியேட்டருக்கு போய் பாஷா படத்தை பார்த்த ரசிகர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த பாஷா படத்தை ஜூலை 18 ஒரு சில தியேட்டர்ஸ்ல ரீரிலீஸ் பண்றாங்களா. நம்மளோட தலைவரோட பர்த்டே வரதுக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களை மாதிரி எனக்கும் லைட்டா டவுட் வந்துச்சுங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சத்யஜோதி ஃபிலிம்ஸோட 30 வருஷத்தோட ஆனிவர்சரியை காயின் பண்ணி பாஷா படம் ரீரிலீஸ் பண்றாங்களாம். இந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட்டான பாட்டுங்க. ஸ்டைலு தான் ராரா ராமையா, அழகு அழகு. குறிப்பா சொல்லணும்னா ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அப்படின்ற இந்த சாங் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ட்ரிபியூட் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சாங் அமைஞ்சிருக்கும். நாளைக்கு இந்த படம் பிவிஆர் சினிமாஸ், காசி டாக்கீஸ், ஐநாக்ஸ் மாதிரியான 12 தியேட்டர்ஸ்ல ரீரிலீஸ் பண்ண போறாங்க. 1995 சுரேஷ் கிருஷ்ணோட டைரக்ஷன்ல வந்த இந்த படத்துல தலைவர் ரஜினிகாந்த், நகுமார், ரகுவரன், ஜனகராஜ், விஜயகுமார் மாதிரியான நிறைய லீட்ஸ் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அப்ப ரிலீஸ் ஆகும் போதே உலக அளவில் 250 crores அதிகமா வசூலாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. தலைவர் ஃபேன்ஸ் நீங்க எல்லாரும் போய் பார்த்துருவீங்கன்னு தெரியும். இது வரைக்கும் பாஷா படம் பார்க்காத இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பாஷா படத்தை பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா keep watching Flix9. Flix9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix9 OTT-க்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.